தன்னுடைய மொத்த சக்தியும் வடிந்து ஓடிவிட்டது போல் மாயா உணர்ந்தாள். அவள் இப்பொழுது என்ன செய்வது என்று கூட புரியாமல் அங்கேயே கொட்டி தீர்த்த மழையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். மாயாவின் கண்களை மூடினாள். அவள் மறக்க நினைக்க கடந்த காலம் மட்டுமே அவள் நினைவுக்கு வருகின்றது. இங்கு அவள் பார்க்க கூடாது என்று நினைத்த நபர்கள் அனைவரையும் அவள் பார்த்து கொண்டிருக்கின்றாள். விதி தன்னுடன் விளையாடும் இந்த விளையாட்டை பார்த்த மாயாவிற்கு தான் ஒரு கேலி பொருளானது போல் இருந்தது. அவளும் சாதாரண பெண்தானே, அவளுக்கும் நிறைய உணர்வுகள் இருக்கின்றதே. ஆனால் ஏன் யாரும் தன்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? தன்னை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லையா? தான் அவ்வளவு என்ன பாவம் பண்ணிவிட்டோம்? சிறு வயதிலிருந்தே அவளது வாழ்க்கை மட்டும் ஏன் சாதாரண குழந்தைகள் போல் இல்லை? பொழுதும் சாதாரண பெண்கள் போல் அவள் வாழ்க்கை ஏன் இல்லை? அவள் தவறா? அப்படி என்ன தவறு செய்து விட்டாள்? அவள் எதையும் தெரிந்து செய்வதில்லையே. விதி நடக்கும் இந்த விளையாட்டை அவள் என்ன சொல்வது? அவள் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டுமா? மாயாவிற்கு இது எதற்கும் பதில் தெரியாது. தன் கண்களை மூடிக்கொண்டு தன்னுடைய தலையை இரு கைகளாலும் தாங்கிக் கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள். பிளாஷ்பேக். 10 வயது இருக்கும் மாயாவிற்கு. அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த நாள் அவள் நினைவுகளில் இன்றும் அப்படியே இருந்தது. 25th செப்டம்பர். அன்றுதான் அவள் கடைசியாக தன்னை ஈன்றெடுத்த தாயை பார்த்தாள். அதன் பின்பு அவள் பார்த்த கோலம் இன்னும் நினைத்தால் அவளை நடுநடுங்க செய்யும். அப்படி ஒரு விஷயம் நடந்தேறியது. அன்று மாயாவின் உடல்நிலை சரியில்லாததால் அகல்யா மயூராவை மட்டுமே பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். அன்று முழு தினமும் மாயா வீட்டில் இருந்ததால் அகல்யா அவரை மிக நன்றாக பார்த்து கொண்டார். ஆனால் உள்ளே வந்த சௌந்தரின் அலறல் சத்தம் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த மாயாவை எழுப்பிவிட்ட பிறகும் அவள் தன் தாய் தந்தையரின் சண்டையை பார்க்க விருப்பம் இல்லாது அப்படியே நின்று விட்டாள். அங்கு உறங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தாள். அகல்யாவும் அறையில் இருந்து வெளியே வந்து சௌந்தரிடம், இப்ப என்ன ஆச்சுன்னு நீங்க இவ்வளவு கத்துறீங்க சௌந்தர்? என்ன ஆட்டா? நான் உன்னை ஏற்கனவே சொன்னேன்ல, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன்னோட பொண்ணுங்களை கூட்டிட்டு கிளம்புன்னு. இன்னும் என் வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது உன் பொண்ணுங்களா? அவங்க உங்களுக்கும் பொண்ணுங்க தான். எனக்கு இப்படிப்பட்ட 2 பொண்ணுங்க தேவையே இல்லை. நீயும் எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கையை விட்டு நீ எவ்வளவு சீக்கிரம் ஒழிஞ்சு போறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் நிம்மதியா இருப்பேன். அப்படியா? சரி, நான் உங்க வாழ்க்கையை விட்டு போயிடுறேன். ஆனா நீங்க என்னோட சொத்துக்களை எனக்கே திருப்பி கொடுக்கணும். சௌந்தர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவள் அகல்யாவிடம் காதல் நாடகம் நடத்தியதே இந்த சொத்துக்காகத்தானே. இதை விட்டு கொடுக்க அவர் ஒன்றும் அவ்வளவு மகான் இல்லை. மறந்துடு, எல்லாத்தையும் மறந்துடு. இவ்வளோ காலம் நீ என் கூட வாழ்ந்ததுக்கு இது நீ எனக்கு கொடுக்கிற கூலி. என்ன? இவருக்கு அவளை பார்த்தால் பைத்தியக்காரியை போல் தெரிகிறதா? மறந்துடுங்க சௌந்தர், இதெல்லாம் என் அம்மா வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்த சீர். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. என் தங்கச்சி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டான்றதுக்காகத்தான் எங்க அப்பா இந்த மொத்த சொத்தையும் அவளுக்கு கொடுக்காம உங்க பேர்ல எழுதி வச்சாரு. ஆனா இன்னும் இந்த சொத்துல அவ கேஸ் போட்டா அவளுக்கு பங்கு கிடைக்கும்ன்றத மறந்துடாதீங்க. இந்த பெண் தன்னையே மிரட்டி பார்ப்பதை நினைத்த சௌந்தர் அவளது கன்னத்தில் ஊங்கி அறைந்தார். அங்கிருந்த பணியாட்கள் உறைந்து போய் இதை பார்த்து கொண்டிருந்தனர். மூடி இருந்த கதவின் சிறிய ஓட்டை வழியாக அங்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனையையும் மாயாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். கண்களில் கண்ணீர் ததும்ப அகல்யா, நீங்கெல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா? மிருகம். இந்த மாதிரி ஒரு மிருகத்தை போய் எங்க அப்பா எப்படி நம்பினாரு? என் தங்கச்சிக்கு எதிரா எங்க அப்பாவை எவ்வளோ பேசி 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 ஏமாத்திருக்கீங்க நீங்க. ஆமாண்டி, ஆமா. உன் தங்கச்சிக்கு எதிரா உங்க அப்பாவை திருப்பினது நான் தான். எனக்கு இந்த சொத்து தேவைப்பட்டுச்சு. அப்ப நீயும் கொஞ்சம் அழகாதான் இருந்த. ஆனா
நான் எதிர்பார்த்தது உன் தங்கச்சிய. ஒன்னும் இல்ல, என்ன பண்றது, அவளுக்கு என்னை விட அந்த ரகுநந்தன் பிடிச்சிருந்தது. அதான் இந்த சொத்தையாவது எப்படியாவது என் கையை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ண. இப்போ உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி அந்த ஆளை எனக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இனிமே நீ எனக்கு எந்த வகையிலயும் உபயோகப்பட போறதில்ல. மரியாதையா அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இரு. உன்னை உயிரோடவாது விட்டு வைப்பேன், புரிஞ்சுதா? ஈவு இரக்கமே இல்லாத ஒரு ராட்சசனை போல பேசினான் சௌந்தர்ராஜ். சௌந்தர்யாவால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவள் இப்படி ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பாள் என்று அவள் நினைக்கவில்லை. சௌந்தர் அவளை என்றும் நன்றாக நடத்தியதில்லை, ஆனால் இன்றைய போல் மோசமாகவும் நடத்தியதில்லை. மனம் உடைந்து மறுபடியும் அவள் மாயாவின் அறைக்கே சென்றாள். யாரோ வரும் காலடி சத்தம் கேட்ட உடனே தன்னுடைய போர்வைக்குள் புகுந்து தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள் மாயா. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து நன்றாக வேலை செய்ய துவங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக நித்ரா தேவி அவளை அரவணைத்துக் கொண்டாள். அந்த பிஞ்சு குழந்தையின் முகத்தை பார்த்த அகல்யா, இதுக்கு மேலையும் என்னால உங்களை காப்பாற்ற முடியாது செல்லம். உனக்கு நல்ல எதிர்காலத்தை என்னால கொடுக்க முடியாது, ஆனா உனக்கு நல்ல எதிர்காலத்தையும் உன்னை ரொம்பவே வலிமையாக்குற ஒரு ஆளை எனக்கு தெரியும். நீ அவங்க கைக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும் என்று தனக்குள் நினைத்த அகல்யா ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அங்கிருந்து வீட்டிற்கு சற்று தொலைவில் இருக்கும் ஃபார்ம் ஹவுஸிற்கு சென்றிருந்தார். அவர் வெளியே செல்வதை பணியாட்கள் யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அடுத்து நடக்க போரும் விபரீதமும் யாருக்கும் தெரியவில்லை. உறக்க களைந்து எழுந்த மாயா தன் பக்கத்தில் தன்னுடைய தாய் இல்லாததை பார்த்துட்டு பாதி தூக்கத்தில் தன் கண்களை தேய்த்து கொண்டு வந்த பொழுது ஒரு பணியாளரிடம் மோதிவிட்டார். தன் தலையை தேய்த்து கொண்டு அவரை பார்த்த மாயா, அங்கிள், அம்மா எங்க? ஆளே காணோம். அந்த பணியாள், சின்னம்மா, அம்மா ரூம்ல இல்லையாடா என்று கேட்டுவிட்டு மாயாவின் அறைக்கு சென்று பார்த்தார். ஆம், உண்மையிலேயே அகல்யா அங்கு இல்லை. ஆனால் அங்கு ஒரு சிறிய காகிதமும் ஒரு வீடியோ கேமராவும் இருந்தது. அதை அந்த பணியால் அப்பொழுது கவனிக்கவில்லை. சரி, நான் அம்மா எங்கேன்னு பார்க்கிறேன். ஆனால் மாயா அதை நன்றாக கவனித்து விட்டாள். அவளுக்கு அதில் என்ன எழுதி இருந்தது என்று அப்பொழுது சரியாக புரியவில்லை. ஆனால் அந்த வீடியோ கேமரா, அதை ஆன் செய்து பார்த்த பொழுது அதில் அகல்யா அவளுக்காக ஒரு வீடியோவை ஏற்கனவே ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தார். அவர் மாயாவிடம், மாயா, அம்மு, அம்மா சொல்றத கவனமா கேட்கணும், சரியா? கண்களில் பொங்கி வரும் கண்ணீரை அடக்கி கொண்டு உடைந்து போன குரலில், செல்லக்குட்டி, அம்மா இப்போ ரொம்ப தூரம் போக போறேன். நான் போன உடனே உன்னை பார்த்துக்கிறதுக்கு இன்னொருத்தங்க வருவாங்க. அவங்க பேரு வெண்பா. அவ உன்னோட சித்தி, என்னோட தங்கச்சி. நீ சித்தி வந்த உடனே சித்தி கிட்ட இந்த லெட்டரையும் இந்த வீடியோவையும் கொண்டு போய் காட்டணும், சரியா? அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்காக நான் ஒரு முக்கியமான மெசேஜ் விட்டுட்டு போறேன், அதோட உங்களோட பொறுப்பையும் விட்டுட்டு போறேன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? புரியாமல் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு திருத்திருவென்று விழித்து கொண்டிருந்தாள். ஆம், அதுதான் மாயா அவளுடைய தாயை கடைசியாக பார்த்த தருணம். அதன் பின்பு அவள் என்றுமே அவரை பார்க்கவில்லை. அவருக்கு என்ன ஆனது? அவர் ஃபார்ம் ஹவுஸில் இருந்து எங்கு சென்றார் யாருக்குமே தெரியாது. இதையெல்லாம் நினைக்கும் பொழுதே மாயாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரம் தாரையாக கொட்டியது. அதன் பின்பு நடந்த விஷயங்கள் வெண்பாவுக்கும் ரகுநந்தனுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே வெளிச்சம். அவள் தாயை நினைத்த மாத்திரம் கண்களில் இருந்து கண்ணீர் கரை புரண்டோடியது. அப்படியே தன் உணர்வை மறந்து அங்கேயே அமர நினைத்திருந்தவளின் உணர்வு சட்டென்று யாரோ கத்தியதில் திரும்பியது. மேடம், மேடம் என்று அவளுடைய தோளில் அடித்தார் ஒரு நபர். மேடம், உங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது.
அப்பொழுதுதான் தன் நாசியில் இருந்து ரத்தம் வருகிறது என்பதையே அவள் உணர்ந்தாள். தன் முகத்தை கையை வைத்து மறைத்துக் கொண்டு அங்கிருந்து எழுந்து வேகமாக சென்று விட்டாள். அவள் எப்பொழுதெல்லாம் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாளோ அப்பொழுது இவ்வாறு நடப்பது மிக இயல்பான ஒரு விஷயம். மாயா அப்பொழுதுதான் தன் கைப்பையை அங்கேயே விட்டு விட்டோம் என்று நினைவு வந்தவளாய் அப்படியே நடந்து செல்ல துவங்கினாள். தன்னை யாரோ பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஆம், அது உண்மைதான். யாரோ ஒரு நபர் அவளை வெகு நேரமாக பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். இதை அறிந்த மறுகணம் மாயா தன் வேகத்தை அதிகரித்தாள். அவள் வேகமாக நடக்க துவங்கியதை பார்த்த அந்த நபரும் அவளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். அவள் உடனே ஒரு பெரிய கூட்டத்தினுள் சென்று மறைந்தாள். மாயா கணித்தது போலவே அந்த நபரும் அவளை பின்தொடர்ந்து கொண்டு வந்தார். அந்த நபர் எதிர்பார்க்காத நேரத்தில் அவரை தாக்கி கூட்டத்தில் இருந்து தனியே கொண்டு வந்த மாயா அவரின் கைகளை பின்னால் இறுக்கி பிடித்துக் கொண்டு அவரை செவரோடு வைத்து அழுத்தி கோபமான குரலில் அவரிடம் கேட்க துவங்கினார். யார் நீ? உன்னை யார் அனுப்பினது? மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. அந்த நபர் உடனே, மேடம் மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆள். இதை நம்ப மாயா சற்றும் தயாராக இல்லை. அவள் பொறுமையை இழந்து, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவள் அந்த நபரை சோதித்து அவரிடம் இருந்த துப்பாக்கியை எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டு அந்த நபரை மிரட்டினாள். நான் உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். 5 நிமிஷம். அதுக்கப்புறமும் நீ உண்மையை சொல்லலைன்னா உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னும் மாயாவின் நாசியில் இருந்து ரத்தம் வந்து கொண்டுதான் இருந்தது. அவளால் தன் கோபத்தை இப்பொழுது கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அந்த நபர் நன்றாக புரிந்து கொண்டார். மாயா இப்பொழுது தான் சொல்லும் எந்த விஷயத்தையும் கேட்கும் மனநிலையில் இல்லை என்பதை. இருந்தும் அவர் திரும்ப திரும்ப அதையே கூறிக்கொண்டிருந்தார். மேடம், நான் நிஜமாதான் சொல்றேன். என்ன ரகுநந்தன் சார் தான் உங்களை பாத்துக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டாரு. நீங்க வேணா அவர்கிட்ட கேளுங்க. இதை கேட்ட பின் தன்னை சற்று நிதானத்திற்கு கொண்டு வந்த மாயா அப்பொழுதுதான் அந்த நபரை நன்றாக பார்த்தார். ஆம், அவர் சொன்னது உண்மைதான். அவர் ரகுநந்தனின் ஆள்தான். அவரின் சீருடையில் அவர்களின் குடும்ப அடையாளம் இருந்ததால் அவரை விட்டு சற்று விலகி நின்ற மாயா தன்னை தானே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு, இன்னும் எத்தனை பேர் என் பின்னாடி இப்படி வந்திருக்கீங்க? அந்த நபர் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியாமல், மேடம் அது அவர் இப்படி ராகம் இழுத்து கொண்டிருப்பதை பார்த்தவர், சரி விடு. அவரிடமிருந்து எடுத்த துப்பாக்கியை திரும்ப அவரிடம் கொடுத்து விட்டு இன்னும் தன் நாசியிலிருந்து வரும் ரத்தத்தை பார்த்தவள், அரேஞ்ச் மீ அ கார் என்று அதிகார தோரணையில் கட்டளை இட்டுவிட்டு அங்கேயே அமர்ந்து விட்டாள். மாயாவிற்கு இதை நினைத்து சிரிப்பு தான் வந்தது. தனக்கு தெரியாமல் தன்னை பாதுகாக்க இத்தனை பெயரை தன் பின்னால் அவள் தந்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். கார் வந்த பின் அந்த நபர் மரியாதையாக அவளை பார்த்து, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். காரில் ஏறும் முன்பாக அவரை பார்த்து, Dad should not know that I have caught you guys. எஸ் மேடம் என்று அந்த நபரும் அவளுக்கு கீழ்ப்படிந்தார். காரில் ஏறி நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்ட மாயா முதலில் தன் மீது இருந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தினார். அவர் ஓட்டுநரை மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறிவிட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டார். ஹாஸ்பிட்டல். மாயாவை பரிசோதித்த டாக்டர் மிகவுமே குழப்பமாக வந்து அமர்ந்தார். அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு கலவரம் அவளுக்கு தென்பட்டது. அதே போல அறையில் ஏதோ சரியில்லாததையும் மாயா உணர்ந்தாள். ஆனால் எதையும் முகத்தில் அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மாயாவிற்கு ஏனோ அந்த அறையில் 3வது நபர் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. டாக்டர் மெல்ல பேச துவங்கி இருந்தார். மிஸ் மாயா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரின் குரல் ஏதோ ஒரு பதைப்புடன் இருந்ததை அவள் உணர்ந்து கொண்டாள். அவள் தன்னுடைய உண்மையான
அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாததால் நான் ஒரு கிரைம் நாவலிஸ்டா இருக்கேன். ஓ, அப்படியா? சரி, உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதா? வருது டாக்டர். உங்களுக்கு வேற ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல டாக்டர். சரி, ஓகே. வேற ஏதாவது மன அழுத்தம் அந்த மாதிரி? டாக்டர், நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லலாம். இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இருந்தது, அதான். ஐ திங்க் யூ நீட் அ கவுன்சிலிங். ஓகே டாக்டர், அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் போகலாமா? நீங்க போகலாம். நீங்க கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே இது சரியாயிடும். மேபி கோல்டுனால கூட ரத்தம் வந்திருக்கலாம். மாயாவிற்கு தெரியும் அவள் அதிகமாக மன அழுத்தத்தில் இருந்தால் இவ்வாறு நடக்கும் என்று. ஆனால் இந்த மருத்துவரின் நடவடிக்கை சரியில்லை என்பதை அவள் உணர்ந்தும் அதையும் அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மாயா அந்த அறையில் இருந்து வெளியே சென்ற சில நிமிடங்கள் கழித்து அங்கு இருந்த ஸ்கிரீனில் இருந்து கருப்பு ஹுடி போட்ட ஒரு உருவம் சிரித்துக் கொண்டே வெளியே வந்தது. அந்த இயந்திர குரல் மருத்துவரை பார்த்து, வெல் டன், நான் சொன்னதையெல்லாம் சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ என்னோட எந்த வேலைக்கும் பயன்பட மாட்டேன் என்று கூறிவிட்டு தன் கைகளில் மறைத்து வைத்திருந்த கத்தியை அந்த உருவம் வெளியே எடுத்த மறுகணம் மருத்துவர் அவனை பார்த்து கெஞ்ச ஆரம்பித்தான். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. நீ சொன்னதான் நான் செஞ்சுட்டேன்ல. நீ சொன்ன மாதிரியே நான் அந்த பொண்ணுக்கு நீ என்கிட்ட கொடுத்த டேப்லெட்ஸை எழுதி கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடு என்று அவனின் கால்களில் விழுந்து அவர் கெஞ்சுவதை கூட பொருட்படுத்தாமல், இல்ல, நான் எப்பவும் எனக்கு பின்னாடி எந்த ஆதாரத்தையும் விட்டுட்டு போற ஆள் கிடையாது என்று கூறிவிட்டு இரக்கமின்றி அவரை மிக கொடூரமாக சாகடித்து விட்டு அந்த ரத்தத்தில் கேட்ச் மீ இஃப் யூ கேன் பார்ட்னர் என்று எழுதிவிட்டு சென்றார். தன் மீது இருந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டு அந்த நபர் மருத்துவமனையை விட்டு வெளியே சென்று விட்டார். அங்கு இருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது மாயாவின் கைபேசி அலறியது. அழைப்பை ஏற்ற மாயா, சொல்லு சாரா என்று கேட்ட பின் சாராவின் குரல் சற்று தயக்கத்துடன் ஒலித்தது. சாரி மாயா, என்னால சரியான நேரத்துக்கு அங்க வர முடியல. அது பரவாயில்ல, விடு. வேற ஏதாவது சொல்லணுமா? அவளுக்கு தெரியும் இன்று நடந்தேறிய விஷயங்களில் 50ல் 1 பங்காவது இவளுக்கு இருக்கும் என்று. ஆனால் அவள் எதையும் விசாரிக்க எண்ணவில்லை. நீ ஃப்ரீயா இருந்தனா நான் இப்போ உன்னை வந்து பார்க்கலாமா? சரி, வா என்று மிக யதார்த்தமாக அவளது குரல் ஒலித்தது. சாராவுக்கு இப்பொழுதுதான் சற்று நிம்மதியாக இருந்தது. நல்ல வேளைக்கு மாயா அவளிடம் எதை பற்றியும் விசாரிக்கவில்லை. அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அவள் என்ன செய்வாள்? சரி, நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிடுறேன், வந்துடு என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் மாயா. இப்பொழுது வரைக்கும் அவளுக்கு நடந்தேறிய இந்த பயங்கரத்தை பற்றி எதுவும் தெரியாது. இனிமேல் அவள் வாழ்க்கையில் நடந்தேற போகும் விஷயங்களை பற்றியும் எதுவும் தெரியாமல் அமைதியாக தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றாள் மாயா. யார் இந்த நபர்? எதற்காக மாயாவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்? இவருக்கு அவளிடமிருந்து என்னதான் தேவைப்படுகிறது? பார்க்கலாம், வாங்க. வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பு. வேலை முடிஞ்சிச்சு.